எல்லாமே ஸ்டார்ட் ஆகிறது கம்யூனிகேஷன் மூலியமாக தான். we're all social animals. ஹியூமன் பீயிங்ஸுங்கிறது சோஷியல் ஆனிமல்ஸ். நம்ம எல்லாரும் கம்யூனிகேட் பண்ணாமல் இருக்க முடியாது இல்லையா? மொபைலோடையும் நம்ம கம்யூனிகேட் தான் பண்ணுறோம். நம்ம தனிமையில் இருக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்க முடியாது. கண்டிப்பாக வல்னரபிள் தான். சரி, இந்த பேரே பாருங்களேன், லவ் பாம்னா ஏதோ வெடிக்கிற மாதிரி. ஸோ ஆப்வியஸ்லி இந்த ரிலேஷன்ஷிப்னால உங்கள் லைஃப்பில் ஏதோ வெடிக்க போகுதுன்னு அர்த்தம். ஆப்போசிட் பர்சன் கூட அதை ஐடென்டிஃபை பண்ண தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுமே ஏதோ ஒரு பர்சனாலிட்டி கிரைசிஸில் இருக்காங்கன்னு தான் அர்த்தம். ஏன்னா ஆசைப்பட்டு ஒரு பொருளை வாங்குறீங்க, அது மேலே ரொம்ப உங்களோட அட்டாச்மெண்ட் இருக்குது, திடீர்னு அந்த பொருள் உடஞ்சி போயிடுது, காணாமல் போயிடுதுன்னா ஒரு பெயின் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இப்போ இது ஏன் நடக்குது அகெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த கோஸ்ட் பண்ணுற நபர் மேபி நாட் ஏபிள் டு ஹேண்டில் த சிச்சுவேஷன். எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது தப்பு கிடையாது, டேட்டிங் ஆப்ஸ் ஆர் நாட் குட். பட் நான் சொன்னது அந்த சஸ்டெயினபிலிட்டி. ஹாய், ஹலோ, வணக்கம். மாதன் ஆரோக்கியம் வியூவர்ஸ், நான் உங்களை அனுக்ஷா சுவாமிநாதன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் பேச போகிறோம். இந்த டாபிக் என்ன அப்படின்னா, லவ் பாம்பிங்லேருந்து கோஸ்டிங் வரைக்கும் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் தான் நம்ம இன்னைக்கு கவர் பண்ண போகிறோம். என்னது இது சடனாக இப்படி ஒரு ஸ்வாப் நம்மளோட கான்செப்டில் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி இருக்க டே டு டே லைஃப்பில் இப்போ இருக்க இந்த டேட்டிங் கல்ச்சர்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, லவ் பாம்பிங்காக இருக்கட்டும், அதாவது ஆரம்பத்தில் யார் வேணால் யார்கிட்ட வேணால் பேசலாம், இந்த கம்யூனிகேஷனால் பயங்கரமான லவ் ஃபார்ம் ஆகி அந்த லவ்வோட எக்ஸ்பிரஷன் ஜாஸ்தியாகி எல்லாம் ப்ராப்பராக செட் ஆகும்போது ஆப்போசிட்ல இருக்க பர்சன் சடனாக காணாமல் போகிறது, இதை கோஸ்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி திங்ஸுக்கெல்லாம் இன்ஸ்டாலியா இருக்கட்டும், இல்லை சோஷியல் மீடியாவில் பயங்கரமான ட்ரெண்டிங் நேம்ஸ்லாம் வச்சு இதை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதனால நடக்குது, இது பர்சனாலிட்டி ட்ரைட்ஸாக இருக்குமா, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம ஒரு சைக்காலஜிஸ்டோட தான் பேச போகிறோம். ஸோ லெட்ஸ் வெல்கம் டாக்டர் வந்தனா. ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த டேட்டிங் கல்ச்சர் இப்போ இருக்க நம்ம சொசைட்டிக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, டேட்டிங் கல்ச்சர் ரொம்பவே மாறிடுச்சு. ஒரு 20 to 30 years முன்னாடி இருந்த லவ்வுக்கும் இப்போ இருக்க லவ்வுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா இந்த லவ் பாம்பிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது யார் வேணால் யார்கிட்ட வேணால் பேசலாம் அண்ட் பயங்கரமாக கனெக்ட் ஆகிடுறாங்க. இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதனால நடக்குது? நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ லவ்வோட பரிமாணம் அப்படியே மாறிக்கிட்டே இருக்குது. டியூ டு கல்ச்சரல் ஷிஃப்ட், டியூ டு ஃபாஸ்ட் ஃபுட்டு கல்ச்சர் மாதிரி ஃபாஸ்ட் பேஸ்ட் லைஃப்னால எல்லாமே மாறிட்டே இருக்கு. எல்லாமே நம்ம குயிக்காக அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி இது பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இது நியூ டேர்ம்ஸ், அது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் தான். எப்படி ஓல்டு வைன் இன் அ நியூ பாட்டில்ன்ற மாதிரி தீஸ் ஆர் ஆல் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங். பட் அப்போ மீடியா, சோஷியல் மீடியா இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாததுனால நமக்கு தெரியாமல் இருந்தது. பட் இது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கான்செப்ட். பட் த நேம், த டேர்ம் மாறிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் தான் இந்த லவ் பாம்பிங் ஆர் கோஸ்டிங் அப்படிங்கிறது. இதெல்லாமே ஸ்டார்ட் ஆகிறது கம்யூனிகேஷன் மூலியமாக தான். we're all social animals. ஹியூமன் பீயிங்ஸுங்கிறது சோஷியல் ஆனிமல்ஸ். நம்ம எல்லாரும் கம்யூனிகேட் பண்ணாமல் இருக்க முடியாது இல்லையா? மொபைலோடையும் நம்ம கம்யூனிகேட் தான் பண்ணுறோம். நம்ம தனிமையில் இருக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்க முடியாது. ஸோ அப்போ இந்த கம்யூனிகேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் இது டெவலப் ஆனது. ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கம்யூனிகேஷன் மூலமாக ஒரு கான்வர்சேஷன் பில்ட் ஆகுது. பட் ஹவு வல்னரபிள் இஸ் தட் பர்சன்? இப்போ ஆப்போசிட்டில் ஒருத்தவங்க இந்த அளவுக்கு லவ் காமிக்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு லவ்வை உடனே அக்செப்ட் பண்ணிக்கிற கெப்பாசிட்டியோ அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய பொசிஷனில் அந்த ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் இருக்காங்க. ஸோ அதை நம்ம வல்னரபிள் அப்படின்னு தானே சொல்லணும். கண்டிப்பாக வல்னரபிள் தான். இந்த பேரே பாருங்களேன், லவ் பாம்னா ஏதோ வெடிக்கிற மாதிரி. ஸோ ஆப்வியஸ்லி இந்த ரிலேஷன்ஷிப்னால உங்கள் லைஃப்பில் ஏதோ வெடிக்க போகுதுன்னு அர்த்தம். ஓகே. ஸோ எதுவுமே ஃபாஸ்ட்டாக எஸ்டாப்ளிஷ் பண்ணும் அப்படின்னா அது லாங் லாஸ்டிங் இருக்காது. ஓகே இல்லையா? ஸோ அது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் டெஃபினெட்லி 2 பேர் இருப்பாங்க. ஸோ அப்போ ஒரு பர்சன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கம்யூனிகேட் பண்ணுறாங்க, சீக்கிரமாக ரிலேஷன்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதனால் அவங்க நிறைய ஆஸ்பெக்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய கிஃப்ட்ஸ் கொடுக்கறது, ஃப்ரீக்வெண்ட்டாக கான்ஸ்டண்ட்டாக பேசிக்கிட்டே இருக்கிறது, அவங்கள தனியாகவே விடாமல் இருக்கிறது, இதெல்லாம் இனிஷியலி நல்லா இருக்கும். அதாவது ஒரு ஸ்டார்டிங் ஒரு சுகர் கோட்டட் மாதிரி ஸ்டார்ட் ஆகி ஒரு குட் பொசசிவ்னஸ் மாதிரி ஸ்டார்ட் ஆகி தென் யூ வில் ஃபீல் லைக் கண்ட்ரோலிங், சம்படி யாரோ கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ஸில் தான் இது ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நீங்கள் வல்னரபிலிட்டின்னு சொல்லும் போது என்னை பொறுத்த வரைக்கும் இது 2 பேருமே பேபி வல்னரபிளாக இருக்கலாம்.
ஏன்னா பண்ற ஒருத்தரும் மேபி ஹேவிங் சம் பர்சனாலிட்டி ரிலேட்டட் இஷ்யூஸ் அண்ட் ஆப்போசிட் பர்சன் கூட அதை வந்து ஐடென்டிஃபை பண்ண தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுமே வந்து ஏதோ ஒரு பர்சனாலிட்டி கிரைசிஸ்ல இருக்காங்கன்னு தான் அர்த்தம். ஏன்னா இது எல்லாமே டெவலப் ஆகுறது ஒரு அட்டாச்மெண்ட் ஸ்டைல்ஸ்னால. ஸோ இந்த அட்டாச்மெண்ட் வந்து சின்ன வயசுலேருந்து டெவலப் ஆகும். யார்கிட்ட ஃபர்ஸ்ட் டெவலப் ஆகும்? ஆப்வியஸ்லி பேரண்ட்ஸ் கிட்ட டெவலப் ஆகும். ஸோ அப்போ பேரண்டல் அட்டாச்மெண்ட் கரெக்டாக இல்லை அப்படின்னா தென் வி சீக் அட்டாச்மெண்ட் சம்வேர் எல்ஸ். ஓகே இல்லையா? அப்போ அந்த ஒரு அடல்ட் ஸ்டேஜில் வி நீட் தட் அட்டாச்மெண்ட்ன்ற போது நம்ம கிட்ட யார் ரொம்ப ஜாஸ்தியாக பரிவு காமிக்கிறாங்க, ஆசை காமிக்கிறாங்க, நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அப்படின்னா தென் வி பிகம் மோர் வல்னரபிள் ஃபார் இட். ஓகே, ஸோ தட் இஸ் ஒன். அப்போ அப்படி நான் சொல்லும் போது 2 பேருமே ஈக்குவலி வல்னரபிளாக இருக்கலாம். அப்போது ஒருத்தரை மட்டும் நம்ம சொல்ல முடியாது. ஸோ அந்த அதர் பர்சன் ஆல்சோ ஹாவ் டு ஹாவ் அ செக் ஆன் தேர் வல்னரபிலிட்டி. ஓகே, ஸோ இப்போது கம்மிங் டு த பாயிண்ட் ஆஃப் கோஸ்டிங். இந்த கோஸ்டிங்னு வந்துட்டோன்னா, அதாவது ஒரு பர்சன் நீங்கள் சொன்ன மாதிரி கான்ஸ்டண்ட்டாக எவ்ரிடே பேசிகிட்டே இருக்காங்க, சடனாக காணாமல் போயிடுவாங்க வித்தவுட் எனி ரீசன். ஸோ இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாத சுச்சுவேஷனில் அந்த பர்சனோட மென்டல் ஸ்டேட் இருக்குது. திஸ் இஸ் ஈக்குவலி கம்பேர்ட் டு த பெயின் ஆஃப் அ பிரேக்கப். ஸோ ஒரு ஆக்சுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து வெளில வந்தவங்களுக்கும் ஒரு இனிஷியலாக ஒரு கம்யூனிகேஷன் வச்சு சடனாக ஒரு பர்சன் கோஸ்ட் ஆனதுக்கும் இந்த பெயின் வந்து 2த்துக்குமே ஈக்குவலாக ஃபீல் பண்ணுறாங்க ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ வை இஸ் தட் ஆக்சுவலி ஈக்குவேட்டட் ஹியர்? டெஃபினெட்லி யூ ஆர் லூசிங் சம்திங் இல்லையா? ஓகே, ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆசைப்பட்டு ஒரு பொருளை வாங்குறீங்க, அது மேலே ரொம்ப உங்களோட அட்டாச்மெண்ட் இருக்குது, திடீர்னு அந்த பொருள் உடஞ்சி போயிடுது, காணாமல் போயிடுதுன்னா ஒரு பெயின் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி. ஸோ இது வந்து ரிலேஷன்ஷிப், பேசக்கூடிய ஒரு பொருள், ஒரு ஹியூமன், ஒரு இமோஷன் நிறைய இன்வால்வ் ஆகிறதுனால டெஃபினெட்லி கோஸ்டிங்ன்ற கான்செப்ட் வந்து இப்போ நிறைய நடக்குது. எப்படி ஃபாஸ்ட்டாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்களோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக திருப்பி அவங்க வந்து காணாமவும் போயிடுறாங்க. அப்போ கோஸ்ட்டுங்கிறது வந்து ஆப்வியஸ்லி பயம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அது இல்லை அப்படின்னா ஒரு பயம் உண்டாகுது. இப்போ இது ஏன் நடக்குது அகெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த கோஸ்ட் பண்ணுற நபர் மேபி நாட் ஏபிள் டு ஹேண்டில் த சிச்சுவேஷன், நாட் ஏபிள் டு ஃபேஸ் த என்ன சொல்கிறது ஃபர்தர் என்ன கண்டினியூட் ரிலேஷன்ஷிப்பா, ரெஸ்பான்சிபிலிட்டியா, இல்லை என்ன வேணாலும் இருக்கலாம். மேபி இந்த லவ் பாம்பிங் பண்ணுறவங்க தான் எக்ஸசிவாக இதை பற்றி பேசுவாங்க. சீக்கிரமான ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், லாங் டேர்ம் பற்றி நிறைய இனிஷியல் ஸ்டேஜ்லேயே பேச ஆரம்பிப்பாங்க. ஓகே, பட் ஒரு கட்டத்தில் அவங்களே வந்து இதை என்னால் ஹேண்டில் பண்ண முடியாதுங்கிற ஒரு ஆங்ஸைட்டி வரும்போது they just leave it. Okay, they just leave and then they are not able to face. So how it impacts the other person, definitely you were longing for that, something was there, உங்ககிட்ட இருந்தது, இப்போ அது இல்லைன்னா பேனா காணாத போகிற அளவுக்கு மேலே இல்லையா ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிற போது டெஃபினெட்லி ஈக்குவல் டு அ லவ் பிரேக்கப் மாதிரி. ஸோ அந்த பெயின் ஒரு கிரீஃப் மாதிரி ஒரு போகும். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு வந்து இட் இஸ் பிகமிங் ஃபாஸ்டர் பேஸுங்கிறதுனால பீப்புள் ஆல்சோ மூவிங் ஆன் ஃபாஸ்டர் அண்ட் தென் அகெயின் மூவிங் ஆன் இஸ் good in a way, but moving on faster also indicates that you are going to go and establish another relationship in a faster way அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை பண்ணாமல் இருந்தால் நல்லா இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக எதிர்பார்க்குறாங்க. ஹியூமன் பீயிங்ஸ் வந்து இன்றைக்கி ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுகிறாங்க, ஃபாஸ்ட்டாகவே எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக they are stepping into everything very fast. பட் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போனாலும் அவங்க வந்து ஒரு கமிட்மெண்ட்குள்ளே ஜம்ப் ஆகவே மாட்டேங்கிறாங்க. there is a fear of commitment in every human being. பட் இது இப்போதான் சடனாக வந்திருக்கு. முன்னாடி வந்துட்டு ஒரு பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா they used to imagine to marry that person. ஆனால் இப்போ இருக்க கல்ச்சர் என்ன அப்படின்னா, எவ்வளோதான் ஒரு பர்சனை பிடிச்சிருக்கு லவ் பண்ணுறதெல்லாம் ஒரு சைடு இருக்குது, கல்யாணன்றது வேற ஒரு சைடு இருக்குது. ஸோ த ஃபியர் ஆஃப் கமிட்மெண்ட் ஏன் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு அதிகமாக இருக்குது? கரெக்ட். இப்போ அகேன் ஐ வுட் லைக் டு கரெக்ட், இங்கே பொண்ணுக்குன்னு நம்ம பிரிக்க வேண்டாம். ஐ திங்க் இன் ஜென்ரல் ஈக்குவலி இட் இஸ். ஏன்னா இன்னைக்கு மென் ஆல்சோ ஃபீல் ஈக்குவலி த சேம். ஓகே, விமன் ஆல்சோ கோஸ்டிங் பாம்பிங் எல்லாமே அவங்களும் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இரஸ்பெக்டிவ் ஆஃப் த ஜெண்டர் வந்து அதான் சொல்கிறேன், அந்த ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், ஃபியர் ஆஃப் கமிட்மெண்ட், fear of responsibility, will I be able to handle it, will I be able to take it forwardங்கிற போது அப்போ இதெல்லாம் எங்கே வருது பாருங்க, அவங்களோட செல்ஃப் எஸ்டீமை நோக்கி வருது. என்னால் இது முடியுமா அப்படிங்கிற மாதிரி. ப்ளஸ் மேபி அவங்களுக்கு இஃபெக்டிவான ரோல் மாடல் இருந்திருக்க மாட்டாங்க. எவ்ரிதிங் அண்ட் ஃபார் எவ்ரிதிங் ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட் நாங்கள் வந்து வில் கோ டு த சைல்ட்ஹுட் ஆஸ்பெக்ட்ஸ் தான். இன்னைக்கு ஒருத்தரோட பர்சனாலிட்டி டிட்டர்மைன் பண்ணுறதே அவங்களை சைல்ட்ஹுட் ஃபேக்டர்ஸை டிட்டர்மைன் பண்ணி தான். அவங்களுக்கு எப்படி ஒரு ஸ்ட்ராங் attachment figure இருக்காங்க சின்ன வயசுல, that could be anybody, even a good teacher can be a good attachment figure.
இல்லைங்களா? ஸோ பேரண்ட்ஸை தாண்டி a குட் டீச்சர், ஒரு குட் ஃப்ரெண்ட் கேன் பி அன் அட்டாச்மெண்ட் ஃபிகர். ஸோ மேபி இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்டேபிளான ஒரு அட்டாச்மெண்ட் ஃபிகர் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ அதனால தே கீப் ஜம்பிங். ஓகே, உண்மையாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள நிறைய ஆங்ஸைட்டி இருக்கும். They need some kind of a help to deal with it and to be in a sustained relationship. அவங்களுக்கு மெயினாக ஆங்ஸைட்டினால தான் அவங்க ஜம்ப் ஆகுறாங்க. ஸோ அவங்க ஆங்ஸைட்டியை நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா தென் தே மே ட்ரை டு எஸ்டாப்ளிஷ் அ சஸ்டைன் ரிலேஷன்ஷிப். ஓகே, ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி சைல்டுஹுட் இஸ் a வெரி மேஜர் பார்ட் இன் எவ்ரி ஒன்ஸ் லைஃப். அப்படி இருக்கும்போது பேரண்ட்ஸ் வந்து இப்போ ஒழுங்காக இல்லை, இப்போ வீட்டில் வந்து எப்போ பார்த்தாலும் ட்ராமேட்டிக்காக ஒரு சண்டை இருந்துகிட்டே இருக்குன்னா அந்த இடத்துல வந்து ஃபியர் வந்து தானாகவே கிரியேட் ஆகும்னு சொல்கிறீங்க. ஸோ கமிங் ஃப்ரம் அ குட் ஃபேமிலி, குட் பேக்ரவுண்ட் வந்துட்டு நம்மளை கமிட்மெண்ட்ஸ்குள்ளே ஈஸியாக புஷ் பண்ணிடும். கண்டிப்பாக. ஓகே, ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த டேட்டிங் ஆப்ஸ் வந்துட்டு இப்போ பயங்கர ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. இஸ் இட் அ குட் ஒன் ஆர் அ பேட் ஒன் ஃபார் த சொசைட்டி? See, communication. Again, coming back to communication அப்படிங்கிற போது that is only a platform. ஓகே இல்லையா? இப்போ முன்ன வந்து நம்ம வந்து லெட்டர்ஸ் மூலியமாக கம்யூனிகேட் பண்ணுவோம், ஃபோன் மூலியமாக கம்யூனிகேட் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமா பேஜர் வந்தது, செல்ஃபோன் வந்தது, மெசேஜஸ் வந்தது. இன்னைக்கு ஆப் மூலியமாக இன்ஸ்டண்ட்டாக கம்யூனிகேஷன். இட்ஸ் ஜஸ்ட் த மீடியம். எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது தப்பு கிடையாது. டேட்டிங் ஆப்ஸ் ஆர் நாட் குட். பட் நான் சொன்னது அந்த சஸ்டெயினபிலிட்டி. ஓகே, சஸ்டெயினபிலிட்டி இஸ் வாட் மேட்டர்ஸ். நீங்கள் வந்து you are very impulsive, you are judging very quickly about people or about the relationship. So அதுதான் வந்து தப்புங்கிற சொல்கிறேனே தவிர இது தப்புங்கிறது நான் சொல்ல முடியாது. பிகாஸ் that's just a medium. நீங்கள் என்ன ஃபோனில் கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி டேட்டிங் ஆப்பில் we are trying to establish communication with another individual. It solely depends upon us people. Okay, that is only a platform. Okay.